இந்த மலைக்கு பெயர்தான் ஆஞ்சநாத்ரி மலை. இங்குதான் ஆஞ்சநேயர் பிறந்தாரு. ஆஞ்சநேயர் பிறந்ததால இதுக்கு பேரு ஆஞ்சநாத்ரி மலை இல்லை. ஆஞ்சநேயரோட அம்மாவான ஆஞ்சனா இங்க தான் தவம் செஞ்சாங்க. அதற்காக தான் இந்த மலைக்கு பெயர் ஆஞ்சநாத்ரி மலை. புராண கதைகள் படி ஆஞ்சனா தேவி முற்பிறவியில் புஞ்சிகஸ்தலா என்ற பெயருடைய ஒரு தேவலோக மங்கை. ஒரு முனிவரின் சாபத்தினால் பூமியில் வானர பெண்ணாக பிறந்தார். அந்த சாபத்திலிருந்து விடுபெறவும் ஒரு ஆற்றல் மிக்க மகனை பெறவும் விரும்பினார். கேசரி என்ற வானர மன்னரை மணந்த பிறகு தமக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறக்க வேண்டும் என்று சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அவருடைய பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் வாயு பகவான் மூலமாக தனது அம்சத்தை ஆஞ்சனாவிடம் சேர்த்தார். இதன் விளைவாக சிவபெருமானின் அம்சமாகவும் வாயு புத்திரனாகவும் அனுமன் பிறந்தார். அதாவது அயோத்தியில் தசரத சக்கரவர்த்தி குழந்தை பாக்கியம் வேண்டி காமேஷ்டி யாகம் செய்தார். அப்போது கிடைத்த பாயாசத்தின் ஒரு பகுதியை ஒரு பருந்து எடுத்து சென்றது. வாயு பகவான் அந்த பாயாச துளியை ஆஞ்சனா தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு திசை திருப்பி அவர் கைகளில் விடச் செய்தார். அதை உட்கொண்ட பிறகே அனுமன் கருவானார் என்று ஒரு வரலாறு உண்டு. இதனால்தான் அனுமன் வாயு புத்திரன் என்றும் சிவ அம்சம் கொண்டவர் என்றும் போற்றப்படுகிறார். இன்றும் இந்த ஆஞ்சநாத்ரி மலையின் உச்சியில் உள்ள கோவிலில் ஆஞ்சனா தேவி தவம் செய்யும் கோலத்தை காணலாம். இந்த மலையின் உச்சியில் ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவிலும் உண்டு. சுமார் 575 செங்குத்தான படிகளை கொண்ட இந்த பாதை பாறைகளுக்கு நடுவே வளைந்து செல்கிறது. மேலே செல்ல செல்ல ஹம்பியின் அழகிய தோற்றம் விரிவடைவதை காணலாம். குறிப்பாக மாலை நேரத்தில் சூரியன் மறைவை பார்க்க மிகச்சிறந்த இடமாக இந்த ஆஞ்சநாத்ரி மலை கருதப்படுகிறது. அனுமன் சிறு வயதிலேயே மிகுந்த வலிமையுடன் இருந்தார். இதுவே பிற்காலத்தில் அவர் ராமருக்கு மிகச்சிறந்த தொண்டனாக செயல்பட அடிப்படையாக அமைந்தது. அனுமன் பிறந்த இந்த ஆஞ்சநாத்ரி மலையும் ஹம்பியின் சிறப்புகளில் ஒன்று. அடுத்த பதிவில் ஹம்பியின் மிக முக்கியமான வரலாற்று மிகுந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.